Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் எனக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் நடக்க போகுது, மாத பலன் அப்படின்னு கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாசம் இந்த என்ட்ரி ஆச்சு. ஜூலை மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, இந்த ஒரு மாதம் கிரகங்கள் உங்களை என்னவெல்லாம் இயக்க போறாங்க, என்ன பிளஸ் இருக்க போது, என்ன மைனஸ் இருக்கு, எஸ்பெஷலி நான் என்ன பார்ப்பேன், அதன் மூலமாக எனக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரியான சமிக்கைகளை கொடுக்க போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் என்னவெல்லாம் நடக்க போகிறது, என்ன மாதிரி கிரகங்கள் இயக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து எப்பயும் போல கோச்சார நிலவரம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இந்த தடவை அப்படியே நிறைய கிரகங்களுடைய டிரான்சிட் அப்படின்றது இருக்க போகுது. இது வரைக்கும் வந்து மேஷத்துல அப்படியே அழகா உட்கார்ந்து இருந்த சுக்கிரன் அப்பா ஆடி என் வீட்டுக்கு என்ன விட்டேங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து அழகா ரிஷபத்தில் வந்து அமர்ந்து கொள்ள போகிறார். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்க போகுது. சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை இந்த தடவை சந்திரன் ஸ்டார்ட் பண்ணி 2 நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்குள்ளேயா போய் அவர் வந்து அப்படியே ஒரு பினிஷ் பண்ண போறாரு இந்த மாசத்தை. ஓகே, சூரியன் முதல் 15 நாட்கள் வந்து மிதுனத்திலும் அடுத்த 15 நாட்கள் கடகத்திலும் இருந்து ஒரு விதமான பலனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஓகே, இது வரைக்கும் 5ஆம் இடத்துல கேதுவோட இருந்த செவ்வாய் அப்படியே மாச கடைசியில ஒரு 28 தேதிக்கு அப்புறம் அப்படியே ஓடி வந்து மீனத்திற்குள் அமரப் போகிறார். என் வீட்டுல நான் இருந்தது போதும், பக்கத்து வீட்டுல போய் வந்து நான் என்னுடைய வேலைகள்லாம் காட்ட போறேன்னு சொல்லிட்டு சுக்கிரன் என்ன பண்ண போறாரு, 24ஆம் தேதி போய் டிரான்சிட் ஆக போறாரு மிதுன வீட்டிற்கு. இப்படி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய உள்வட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், அப்புறம் கொஞ்சம் நாள் நீடித்து வரக்கூடிய இந்த வெளிவட்ட கிரகம் செவ்வாய், இதெல்லாம் அப்படியே டிரான்சிட் ஆக போகுது. அஸ் யூஷுவல் சனி மீனத்தில் இருக்கிறார், கும்பத்துல ராகு, சிம்மத்தில் கேது. இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு தான் இந்த ஜூலை மாதம் 2025 வருடம் இனிதை பிறக்க காத்திருக்கிறது. இந்த கிரகங்கள் எந்த அடிப்படையில் உங்களை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சிந்தனையால் விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஜூலை மாதம், இந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த 31ஆம் தேதிக்குள்ள நான் எந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நானும் ஒவ்வொரு குரு பயிற்சியாச்சு, சனி பயிற்சியாச்சு, மார்ச்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த மாசம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா அழுத்தமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பயங்கரமான செல்ஃப் கான்பிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதுதான் இருக்கிறதுலே ஒரு அதி உற்பதமான ஒரு டைம். ஏன்னா மேஷராசிக்காரங்கள் எல்லா ராசிக்காரர்களும் இந்த இருவேறு பலன்கள் அப்படின்றது இருக்க போது. முதல் 15 நாட்கள் ஒரு விதமான பலாபலனும், அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் ஒரு விதமான பலன். எஸ்பெஷலி இன்னும் சொன்னா கடைசி வாரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ஆம் ஒரு 20 தேதிக்கு அப்புறமா கிரகங்களுடைய ஆக்டிவேஷன்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல இயங்க போது எல்லா ராசிக்காரர்களுக்கும். அதுல முதன்மையா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பயங்கரமான கான்பிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏற்கனவே மிதுனத்துல உட்காந்து குரு வந்து அழகாக 11ஆம் பார்வையால் இந்த பக்கம் லாபத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு தன்னுடைய பார்வையால், 9ஆம் பார்வையால். கூடவே ராகுலாம் இருக்காரு. நிறைய பேருக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும், இல்லாட்டி இனிமே கண்டிப்பாக நடக்க போகிறது. நிறைய மேஷராசி பெண்கள் தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகளை போன மாதம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஏன்னா சுக்கிரன் மேஷத்துலதான் உட்கார்ந்து இருந்தார். இப்படிதான் நான் கொஞ்சம் டெக்னிக்கலான வேர்ட்லாம் சொன்னா உங்களுக்கு அப்படியே என்ன மேடம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்ன 1ஆம் அதிபதி 2ஆம் அதிபதிலாம் சொல்றீங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நடக்குமா நடக்காதா, ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 5 விதமான விஷயங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் வாயிலாக எதிர்பார்க்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய ஜனனகால ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் என்ன தீர்மானம் செஞ்சுட்டு இருக்கோ அதுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உடன்பாட்டு அதன் கூட சேர்ந்து சில விஷயங்களை பயணித்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. ஓகே, அப்ப இந்த கோச்சார பலாபலன் அப்படின்றது ஒரு 20லிருந்து ஒரு 25 விழுக்காடு மிகச்சரியாக இருக்கலாம். மிச்சம் எல்லாமே உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் டிசைட் பண்ண போகுது. ஆனா இந்த 25 விழுக்காடுமே என்ன மாதிரியான பலாபலன் ஒட்டுமொத்தமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 5 விஷயம் நடக்க போகுது. முதல் விஷயம், பயங்கரமான வில் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. எது வந்தாலும் நான் பார்த்துக்க முடியுன்ற தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஏறு போல் பீடு நடைபெற அந்த மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி நீங்க வந்து உங்களுடைய செயல்பாடுகளை வந்து துவங்க போகிறீர்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரப்போகுது. மனுஷனுக்கு அதான தேவை, நம்பிக்கை மட்டும் வந்துருச்சு
வந்துச்சுன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகி பயங்கரமாக இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டை எல்லாம் வாழ்க்கையில் நிவர்த்தியாக போகுது. நான் யாரு உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டியே தீர்வேன் என்று உள்ளுக்குள் நீங்கள் சபதம் எடுத்துக்கக்கூடிய நிலைமை எல்லாம் யூஸ்வலி மேஷம் அப்படிதான். கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்பாங்க. யாராலையும் அவர்களை வந்து பிடித்து நிப்பாட்டவே முடியாது. நிப்பாட்டினா அன்பு என்ற ஒற்றை அந்த இதை வச்சுதான் முடியுமே தவிர வேற எதாலையுமே முடியாது. அடங்கவே மாட்டாத ஒரு ஆட்களுக்கு இந்த தடவை கிட்டத்தட்ட 3ஆம் இடத்தில் ஒரு முதல் 15 நாட்கள் சூரியன் குரு புதனுடைய சஞ்சாரம்லாம் அப்படியே சேர்ந்து பார்க்கும்போது வாவ் அப்படிதான் இருக்கு. சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. அப்படியே திரும்ப வந்தீங்கன்னா அடுத்து ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் எல்லாம் பார்த்துடலாம். பாசிட்டிவ் என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வந்து வியாபாரம் முன்னேற்றம், தொழில் முனைவோர் ஆக போறீங்க. நிறைய பேருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகிறது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஒண்ணு வேலை செய்யலாம்னு ஆரம்பிச்சீங்க, ஒரு 10 வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு காம்போ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் மேலோங்க போகிறது. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் ஆரம்பிக்கும் போதே அழகா அமர்ந்து, அதுவும் 2 சுபகிரகத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய, சொல்லப்போனா சூரியனும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. ஸோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த தன்மை அப்படின்றது மேஷராசிக்காரங்களுக்கு திரும்ப இந்த மாதிரிலாம் அமையுமான ஒரு 12 வருஷம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டைம் பீரியட பிரபஞ்சம் உங்களுக்கு இனிதே வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. வெகுஜன தொடர்பு கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம். ஏன்னா ராகு அப்படின்னாலே ஆன்லைன் தாங்க. ராகு அப்படின்னாலே வந்து இன்டர்நெட் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்துக்குள் உங்களை கொண்டு செல்லக்கூடிய, உங்களை ஒரு குயினா ஃபீல் பண்ண வைக்கிற, உங்களை ஒரு கிங்கா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு ராகுவுடைய டிரான்சிட் அப்படின்றது 11ஆம் இடத்தில் மிகச்சரியாக கிட்டத்தட்ட குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புன்றது சூப்பரா இருக்க போகுது. ஓகே, படிக்கிற குழந்தைங்களாம் வேற லெவல்ல படிக்க போறீங்க. இதெல்லாம் முதல் 15 நாட்கள் அப்பாடி ஐ ஜாலி அப்படின்னு இருந்துக்கலாம். வாங்க என்னடான்னு பார்த்தேன்னு தான் சொல்றீங்க. அடுத்த 15 நாட்கள் ரொம்ப 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 கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா எல்லாமே ஓகே, ராசிநாதன் போய் 5ல உட்காந்துருக்காரு, ஓகே சூப்பர். ஆனா உட்காந்துருக்கிற பொசிஷன் பார்த்தா மிஸ்டர் கேதுவோட உட்காந்துருக்காரா, நம்ம ஏற்கனவே சொல்ல வேணாம். சின்ன டிலேக்கு பதிலாக பெரிய டிலே கொடுப்பாரு. கொஞ்சோடு பிடிச்சி விட்டுனா ரொம்ப பிடிச்சி விட்டுருவாரு. ஸோ அதனால குடும்ப விஷயத்தில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை. எனக்கு தெரிஞ்ச சூரியன் டிரான்சிட்டை பார்க்கும்போது ஜூன் 15ஆம் தேதி 20ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு வர ஆரம்பிச்சிருக்கும். பட் அடுத்து ஜூலை 15 தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் கேதுவோன்னு எழுந்திருக்கிற தடம், பெண்களாக இருந்தால் ஸ்பௌஸை குறிக்கக்கூடிய இடம் தான் செவ்வாய். அதனால தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன வீட்டுக்காரரோட ஒரு குட்டி சண்டை வேண்டாம். ஊடல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அழகா சொல்லிக்கலாம், இதுக்கு சண்டைலாம் பெருசா சொல்லிக்கிட்டு. அதனால ஊடல் வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் இருக்கிறது. எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் நடக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன மேடம் நெகட்டிவா சொல்றீங்கன்னா, ஏதாவது சொல்றதுக்கு தானே நான் வந்து உட்காந்துருக்கேன், நீங்களும் நம்பி கேட்கறதுனால. ஏன்னா காரகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. கேது அப்படின்னாலே வந்து ஒரு ஒரு விஷயத்த தடையில எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்த நடக்க விடாம பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பர்சன் இல்லையா. அவர் வந்து ராசிநாதனோட அமர்ந்திருக்கும் போது நம்ம நினைச்ச, நம்ம திங்க் பண்ண, அதுவும் 5ஆம் இடத்துல போய் 5ஆம் இடம் தான் திங்கிங், 5ஆம் இடம் தான் சிந்தனை, 5ஆம் இடம் தான் செயல்பாடு. ஸோ இந்த இடத்துக்குள் வந்து கேது அமரும் போது நம்ம என்ன நினைச்சோமோ அதை வந்து ஒரு படி கம்மியாவோ இல்லை அது நடக்காம ஸ்டாப் ஆகி திரும்ப நடக்க வைக்கிறதுக்கான ஒரு பாசிபிளை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்புலையோ அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனே சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்க வேண்டும். ஓகே, அதே மிஸ்டர் கேது தான் பயங்கரமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு பயங்கரமான இன்ட்யூஷன் பவரை கொடுக்கக்கூடிய, ஒரு பயங்கரமான கடவுள் பக்தி இறை பக்தியை உங்களுக்குள் திணிக்கக்கூடியவர். அப்படியெல்லாம் பார்த்தோம்னா இந்த 5ஆம் வீட்டில் வந்து கேது அமர்தல்ன்றது ஆத்ம ஞானம் அதிகரிக்க போகிறது. பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் அடிக்க போகுது. சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் மிக்ஸ் ஆக போகுது. பெயர் புகழ் அந்தஸ்து கிடையாது. நீங்க சொன்ன அந்த வார்த்தையை தட்டாம ஒரு 4 பேர் பண்ணக்கூடிய அதிகார தோரணை உங்களிடம் அமைய போகுது. இந்த தோரணையை உங்களுடைய சிவராஜ யோகம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. அவ்வளோ சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஒன்று நான் சொல்லிட்டேன். முதல் 15 நாள் உங்களுக்கு சூப்பரா இருக்க போது. புதிய பிசினஸ் பண்ண போறீங்க, நிறைய தொழில் விரிவுபடுத்த போறீங்க, பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து ஓகே. அடுத்த 15 நாட்கள் உறவுகளிடம் கவனமாக இருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப 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 கவனமா இருங்க. 28ஆம் தேதி செவ்வாய் அப்படியே போய் 6ஆம் இடத்துல உட்காந்து, 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே குணரோக சத்ருவை திருமணம் செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு மறைவு ஸ்தானம் தான். இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு தெம்பை கொடுத்தாலுமே தேவையில்லாத பண இழப்பு, இல்லை யாருக்காகவும் நான் கொண்டு போய் பணத்தை கொடுக்குறேன்,
அண்ணனுக்கு கொடுக்குறேன், தம்பி கொடுக்குறேன், செவ்வாயில இந்த கரவத்தோட புருஷனுக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஆண்களாக இருக்கிற பட்சத்துல என்னோட பார்ட்னருக்கு கொடுக்குறேன், என் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து பணம் அப்படின்ற இடத்துல ஒரு பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கவனம். ஏன்னா சனியோட டைரக்டா பார்வையில செவ்வாயோட டைரக்டா பார்வையில சனி. இது எப்படி இருக்குன்னா இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் மே மாசம் வந்துச்சு. அப்பதான் வந்து நம்ம பாகிஸ்தான் வரலாம் கொஞ்சம் அப்படியே வர்ற மாதிரி வந்து ஒரு பூச்சாண்டு கடிச்சு நான் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு பெருசா இந்தியாவுக்கு பெருசா நடக்குமானா நடக்காது. பட் ஆனா உள்ளுக்குள் நமக்குள் சின்ன சின்ன மன போராட்டங்களை சனியும் செவ்வாயுடைய பார்வை பரிமாற்றம் அப்படின்றது இருக்கும். நான் உனதான் பார்ப்பேன், நீ என்னதான் பார்ப்பேன், 2 பேர் அடம்பிடிச்சு 7ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய இந்த பார்வை ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள தேவையில்லாத ஒரு நீங்க நல்லதான் பேசியிருப்பீங்க, ஆனா அவங்களுக்கு நல்லதா படாம உங்களை தப்பா நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. ஸோ அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, 2வது விஷயம் எதுல நீங்க கவனமா இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். வண்டி வாகனங்களை போகும்போது தேவையில்லாம இந்த வித்தை காத்துறது, தேவையில்லாம வந்து வண்டி வாகனத்துல வந்து ஏதாவது ஒரு வீலிங் பண்றேன்னா சொல்றதுன்னா தேவையில்லாத சில கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களாக இருக்க பட்சத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கொஞ்சம் யூட்ரஸ் பிரச்சனை, இன்டைஜஷன் பிரச்சனை, கொஞ்சம் பிசிஓடி பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்கள் லேடி டாக்டரை 1க்கு 2 தடவை போய் ஆலோசனை பண்ணி விட்டு வருதல், சிறப்பான மருத்துவம் எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்றது ஒரு பெரிய நோயிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உதவி புரியும். அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல இறங்கவே இறங்காதீங்க. ஷேர்ல போறேன், அதுல போறேன், இதுல போறேன் நீங்க போயிட்டு யாருக்காவது நீங்க ஜாமீன் கொடுத்து உங்களுடைய இதை வைத்தீர்களால் அவர்கள் வந்து பயன்னு சொல்லிட்டுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு பிம்பிளிக்கா பிளானி ஆயிடும், நம்ம தான் வந்து மாட்டிக்குவோம். அதனால கவனமா இருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு விரைச்சனி இங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்றத லைட்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, 5வது விஷயம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க போகிறது. என்ன ராஜயோகம்னா இங்க உட்காந்துட்டு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க போகிறாரு. இந்த ராகு குரு உடைய காம்பினேஷன் என்னதான் குரு சண்டால யோகம் அப்படிலாம் நான் அதை யூஸ்வலி எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து குரு தன்னுடைய பார்வை பலத்தின் மூலமாக ராகுடைய காரகத்துவத்தை விரிவு செய்ய போறதுனால நிறைய பேருக்கு ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், எதிர்பாராத ஒரு நபரிடமிருந்து ஒரு ஆதரவு, நிறைய பெண்களுடைய தொடர்பு, அதன் மூலமாக முன்னோட்டம், அதன் மூலமாக ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் எல்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப அழகாக போறீங்க. சுக்கரன் வீட்லயே போகும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா நம்மளை கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாமா, நம்ம கொஞ்சம் சூப்பரா இருக்கலாமா, நம்ம பிரசன்டபிளா காட்டிக்கலாமான்ற மாதிரி எண்ணம் எல்லாம் மேல உங்க போகிறது. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க படிக்கிற குழந்தையாக இருந்தீர்களால் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்க போகிறது. நீங்கள் வந்து ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைய முயற்சிகள் தேவைப்படுகிறது. உங்களுடைய செல்வாக்கு உயரப் போகிறது, புகழ் கிடைக்க போகிறது, கீர்த்தி கிடைக்க போகிறது, அந்தஸ்து கிடைக்க போகிறது. அதே சமயம் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திலும் போகிற பயணங்களிலும் பேசுகிற வார்த்தையிலும் பழகுகிற நண்பர்களிடம் கண்டிப்பான கவனம் 15ஆம் தேதிக்கு மேல கட்டாயமா தேவை. நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன். எப்பயுமே நான் இவ்வளவு அழுத்தமா யாருக்கும் சொன்னதில்லை, கொஞ்சம் அழுத்தமாவே சொல்றேன். கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர். நீங்க ஒரு 60 வயதை தாண்டிய மேஷராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்காண்டி நீங்க உதவி பண்ண போயிட்டு தேவையில்லாம வம்பளை மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் அரசு ரீதியான சலுகைகள்லாம் வரலன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அவர்களுக்கெல்லாம் இதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய வரப்போகுது. ஹெல்த்ல கவனம் தேவை. நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 4ஆம் இடத்தில் போய் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, நம்ம ஏதாவது சொன்னா அவங்க ஏதாவது புரிஞ்சுக்கிற மாதிரியான அமைப்பு 60 வயசை தாண்டினவர்களுக்கு வரலாம். அதனால வந்து எந்த மாமியாருக்கும் வந்து எந்த மருமகளும் கிரீடம் கொடுக்க போறதில்ல, எந்த மருமகளுக்கும் எந்த மாமியாரும் வந்து கொண்டாட போறதில்லை. இதெல்லாம் இயற்கை விதி. அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆனா ஓகே. அதனால வந்து நீங்க அதை பத்தி கொஞ்சம் யோசிக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எல்லாம் போட்டு முடிச்ச ஏன் வீடியோவும் சேர்த்து போட்டு பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா 60 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அழகாக கடந்து விட முடியும். இந்த மாதம் எனக்கு என்ன வழிபாடு பண்ணா நான் சூப்பரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு 2 விதமான வழிபாடு தேவைப்படுது. முதல் 15 நாட்கள் கொஞ்சம் சூப்பரா இருக்க போகுதுனால சிவன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். முருகனுடைய பிளஸிங் ரொம்ப அழகா இருக்குங்க. அடுத்த 15 நாட்கள் கண்டிப்பாக துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. ஓம் தும் துர்காய நமக சொல்லுங்க. ஓம் தும் துர்காய நமக. இந்த வித எப்பயுமே ஒரு 11 தடவை சொல்லிட்டு நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த 2 நாள் அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள்ல சனியுடைய செவ்வாயுடைய ஆளுமை அதெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு அழகாக நகர்த்தி கொண்டு நாட்களை போய்விடலாம். ஓகே, இந்த 2 விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. சரி, மேஷராசிக்காரங்க இந்த தடவை நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா இந்த தடவை நிறைய லட்சுமி பார்க்க போறீங்க. 2 யானையோட கூடிய கஜலட்சுமியை பார்ப்பதற்கான யோகம் ரொம்ப ரொம்ப அதிகம். சுக்கரன் வீட்லயே உட்காந்துருக்கிறது அப்படின்றதுலாம் சூப்பரான டைம் பீரியடு. நான் திரும்பவும் சொல்றேன், ராசி பலன் என்பது உங்களுக்கான ஒரு ஒரு மை வைக்கிறேன். அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோமா, குட்டியா ஒரு புள்ளி வைக்கிறேன்.
இல்ல கவனமா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்றது. மற்றபடி நீங்க சூப்பர் எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும், பிரபஞ்சத்துக்கும் தெரியும். அதனால சூப்பர் சொல்றது இல்ல. இந்த இடத்தில் நீங்கள் கவனமாக இந்த இடத்தை கையாள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ராசி பலன் சொல்லப்படுகிறது. இந்த தடவை எல்லாமே கிடைக்க போது. பண விஷயத்திலையும் பேச்சு விஷயத்திலையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்களா போய் அடுத்தவங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு அப்புறம் வாக்கு கொடுத்துட்டோமேன்றதுக்காக மாட்டிக்கொள்ளாதீர்கள். இவ்வளவுதான் என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலாபலன். கஜலட்சுமி பாப்பீங்கன்னு சொன்னேன். நீங்க அது வீட்லயா இருக்கலாம், இல்ல நீங்க போனை திறந்தோடனே ஒரு லட்சுமி உட்காந்து 2 யானைகள் சூழ இருக்கக்கூடிய காசு கொட்டுற லட்சுமினா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா சொல்றேன், பணமழையில நனைய போகிறீர்கள். ஏற்கனவே 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுப்பதற்கு ராகு தயாரா இருக்கிறார். குரு வேற அதை இயக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். உங்க முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய சமிக்கைகளை இந்த படத்தை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும். கண்டிப்பாக லட்சுமியோட கூடிய யானையோட கூடிய லட்சுமியை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. முடிஞ்சா எல்லோ கலரை பயன்படுத்துங்க. மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கலராக இந்த மாதம் முழுமையும் உங்களுக்கு அந்த வண்ணம் அமையும். போன் பண்ணா மேடம் போனை எடுக்க மாட்டாங்க, எப்பயுமே கால் இதாவே போயிட்டே இருக்கு, ஒரு 2 நாள் தாமதமாச்சு, காணமே நிறைய மெசேஜ். நீங்க கொடுத்துட்டு வர அன்புக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் வராது. நான் கீழே என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்க சொல்றேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்படுகிற பட்சத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க தாராளமாக என்னை அணுகலாம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.